பாமகவில் தலைமை நிர்வாக குழு செயல்பட்டு வந்தது. இந்த குழுவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், திலகபாமா, பாலு, வெங்கடேஸ்வரன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இருந்து வந்தனர். இந்த நிலையில் அந்த குழுவை கலைத்து புதிய குழுவை ராமதாஸ் உருவாக்கியுள்ளார். அந்த புதிய பாமக நிர்வாக குழுவில் ஜி.கே. மணி, முரளி சங்கர், கரூர் பாஸ்கர், அருள், பரந்தாமன், சிவபிரகாசம், தீரன், பூதா அருள்மொழி உள்ளிட்ட நிர்வாகிகளை ராமதாஸ் செய்திருக்கிறார். இந்த புதிய நிர்வாக குழுவினருடன் பாமக நிறுவன தலைவர் டாக்டர் ராமதாஸ் இன்று தைலாபுரம் தோட்டத்தில் ஆலோசனை நடத்தினார். அதில் ஜி.கே. மணி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் பாமகவின் நிர்வாக குழு கூட்டத்தில் மாநில செயற்குழு கூட்டத்தை கூட்ட முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் வருகிற 8ஆம் தேதி மாநில செயற்குழு கூட்டம் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓமந்தூரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் செயற்குழு கூட்டம் நடத்த முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் பொதுக்குழுவை கூட்டி அன்புமணியை பாமக தலைவர் பதவியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்க முடிவு எடுக்கப்படும் என்று தெரிகிறது. இதனால் பாமக உட்கட்சி பிரச்சனை மேலும் தீவிரம் அடைந்து வருகிறது. சரி என்பதே இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.